ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே, இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதியின் காலை வேளையிலும் உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஸ்தோத்திரிக்கும்படியாய், எங்களுக்கு ஜீவனை, சுகத்தை, பலத்தை, ஆயுசை தந்த அன்பை நினைத்து துதிக்கிறேன். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுதும் காத்திரே, உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்கு உமக்கு நன்றி கூறுகிறோம். துக்கங்கள், கண்ணீர், கவலைகள் இருந்தும் கூட உம்முடைய ஆறுதலான வார்த்தையை கொண்டு எங்களை ஆற்றி தேற்றி எங்களை அரவணைத்தீரே, உமக்கு நன்றி. எங்களுடைய ஆயுசு நாட்களில் ஒரு தினத்தை கூட நீர் தந்தபடியால் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த புதிய நாளிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் அப்பாவுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று நிச்சித்தமுடைய தேவனாக இருக்கிறீரே கர்த்தாவே. எங்களுடைய அதிகாரிகள் ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அதிகாரத்தை நீதியோடு நேர்மையோடு பயன்படுத்த உதவி செய்யுங்கப்பா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொன்ன தகப்பனே, உபத்திரவத்தின் மத்தியிலே காணப்படுகிற எங்களுடைய பிள்ளைகளை உடைய கரத்திலே தருகிறோம் தகப்பனே. அவர்களை நீ நேசிக்கிறபடியால், அவர்களை அன்பு கூறுகிறபடியால் மக்கு நன்றி தகப்பனே. யார் யாரெல்லாம் வியாதி படுக்கையில் காணப்படுகிறார்களோ அத்தனை பேருக்குள்ள உடைய வல்லமையான வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே. எங்களுடைய தலைமுறைகளை உடைய கரத்திலே தருகிறோம். எங்களுடைய குழந்தைகள் உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் தக்கதாய் பிள்ளைகளை இரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். என்னுடைய வாலிப பிள்ளைகளை உடைய கரத்திலே தருகிறோம். பொல்லாங்கனுடைய வலையிலே விழுந்து விடாதபடி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நிறைவாயிருக்க ரட்சிப்பின் தேவனை உலகுக்கு பறைசாற்றுகிறவர்களாய் எங்களுடைய பிள்ளைகளை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய பிள்ளைகளை பொல்லாங்கனுக்குள்ளே நடத்துகிறதான துஷ்ட கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே அர்த்தம் பண்ணி ஜெபிக்கிறோம். வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கட்டளையிடுங்க. திருமணத்திற்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை தாங்க தகப்பனே. ஹalleluya. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷத்த ஞானத்தினால் பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, இன்னும் கூட கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். ஏற்ற துணைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறபடியால் மக்கு நன்றி. குழந்தை பாக்கியம் இல்லையே என்று துக்கிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி கர்த்தாவே. கற்பத்தின் கனி உம்முடையது கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பிரசவத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. சுக பிரசவத்தை கட்டளையிட வேணுமாய் செபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, குழந்தைகளை பெற்றெடுத்தும் அதே உமக்கு பிரியமான விதத்தில் வளர்க்க முடியாது இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்திலே தருகிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தருக்குள் குழந்தைகளை வளர்த்தெடுக்கத்தக்கதான கிருபையை ஆவியானவர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை துதிக்கவும், உம்மை பாடவும், உம்மை மகிமைப்படுத்தவும், உம்மிலே கழிகூறவும், குழந்தைகளை பயிற்றுவிக்கத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தரும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே. கணவன் மனைவிக்குள்ளே தெய்வ அன்பினால் அபிஷேகம் பண்ணும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே. பிரிவினை உண்டாக்குற எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால் அர்த்தம் பண்ணி போடும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே. ஹalleluya. சாட்சியின் ஜீவிதத்தை கெடுக்கிற எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால் அர்த்தம் பண்ணி போடும்படியாய் செபிக்கிறேன். நேர் பரிசுத்தர். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனுமே தரிசிக்க முடியாதே தகப்பனே. ஆவியானவரே, இந்த நாட்கள் பொல்லாத நாட்களுக்குள்ளே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். உடைய வேத வசனத்தை வாசிக்கவும், அதை தியானிக்கவும், ஆழமான கருத்துக்களை அறிந்து கொண்டு அதன்படி நாங்களும் எங்களுடைய சமூகத்தையும் நடத்த நீர் எங்களுக்கு உதவி செய்வனுமாய் செபிக்கிறேன். எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துகிற எங்களுடைய போதக பிதாக்களை உடைய கரத்திலே தருகிறோம். விசேஷத்த ஞானத்தினால் அவர்களை அபிஷேகம் பண்ணுவீராக. அநேக ஊழியக்காரர்கள் பலவிதமான பலகீனங்களினால, சோர்வுகளினால, அசதிகளினால காணப்படுகிறார்கள். அவர்கள் உற்சாகத்தை கட்டளையிட வேணுமாய் செபிக்கிறேன் தகப்பனே. அநேகரை கர்த்தருக்குள் வழி நடத்துகிற பாத்திரமாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் செபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வ பிரசனம் இந்த காலை வேளையில் இறங்கும்படியாய் செபிக்கிறேன். கண்ணீரோடு, கவலையோடு, துக்கத்தோடு, துன்பத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே அவருடைய கண்ணீரை துடைத்து ஆண்டவருடைய துக்கங்களை மாற்றுவீராக. எந்த நிலையிலுமே நோக்கி செபிக்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் அவருடைய கண்கள் திறந்ததும் அவருடைய விண்ணப்பத்திற்காக அவருடைய செவிகள் ஆண்டவரை கவனிக்கிறதுமா இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு நாளுக்கு நாள் உண்மையிலே பலன் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நீர் அப்படி செய்ய போகிற அன்புக்காக உமக்கு நன்றி இயேசு சுவாமி. இந்த புதிய மாதத்தில் புதிய கிருபை, புதிய அபிஷேகம், புதிய ஆசீர்வாதம்
ஆசீர்வாதத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்புங்க தகப்பனே. துக்கங்கள், துன்பங்கள், வியாதிகள் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் உம்முடைய கிருபையினாலே சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். என் தகப்பன் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. துதி, கன, மகிமை அனைத்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.